என்ன சமையலோ என்ன சமையலோ. தக்காளி பழம் போட்டு பைத்தம்பருப்பு சாம்பார். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 பீஸ் குடமிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குடமிளகா சாம்பாரில் போடும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா வெறும் தக்காளியை வச்சு நீங்கள் பண்ணலாம். 1/4 கப் பைத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் தனியா பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக புளி தண்ணி. இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து இந்த தக்காளினால தான், அதோட புளிப்பு தான் மெயினாக வேணும். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் பெருங்காயம். பருப்பு நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு குக்கரில் வேக போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் குத்திருக்கேன். இதில் பதிலாக குடமிளகாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி, தனியா பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் வெந்துடுத்து. இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு போடலாம். இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். பருப்பு நல்லா வெந்துடுத்து. இந்த காயெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுது. இதை வந்து வெந்த பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி தூவிடலாம். அதுக்கு தேவையான தாளிப்பையும் இப்போ கொடுத்துடலாம். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். ரொம்ப சிம்பிள். பைத்தம்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் பண்ணும்போது தனி வாசனை, அதுக்குன்னு தனி டேஸ்ட் உண்டு. இட்லி, தோசை, பொங்கலுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.